கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கிய விவகாரத்தில் தாவேகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், வணக்கம். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. கரூரில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நடைபெற்ற பிரச்சார பயணத்தின் போது 40 பேர் உயிரிழந்த துயர சம்பவத்தின் தொடர்ச்சியாக ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கரூர் நகர போலீசார் தொடர்பான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தாவேகாவின் பொதுச் செயலாளர் சி ஆனந்த், அதே போல துணை பொதுச் செயலாளர் நிர்மல் மற்றும் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட நபர்கள் மீது 4 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில மேலும் ஒரு வழக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கரூர் நடந்த தாவேகா தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் நடந்த துயர சம்பவத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கியதாக அடையாளம் தெரியாத தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வீடியோ காட்சி பதிவுகள் மூலம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருவதாகவும், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் கௌரவம் அளித்த புகாரின் பேரில் கரூர் நகர காவல்துறை தாக்குதல் நடத்துதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்து உள்ளிட்ட 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான வீடியோ காட்சிகளை வைத்து அந்த தாக்குதல் நடத்திய நபர்கள் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தி அவர்கள் மீது இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆம்புலன்ஸுக்கு தொடர்ச்சியாக வேண்டுமென்றே வந்ததாக கூறி ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கியதாக நேற்று வீடியோ காட்சிகள் வெளியானது. அதன் அடிப்படையாக வைத்து இந்த ஒரு வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கரூர் நகர போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.